வணக்கம். பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தினமும் ஒரு பாராளுமன்ற தொகுதியும் அந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் குறித்தும் நாம் அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் ஒரு தொகுதியை எடுத்திருக்கிறோம். அந்த தொகுதி குறித்து நம்மோடு பேசுவதற்காக 2 விருந்தினர்களை நாம் அழைத்திருக்கிறோம். முறையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகிய வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தொகுதி என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். தென் தமிழகத்தின் முக்கியமான கேந்திரங்களில் ஒன்றும் அல்வாவிற்கு பெயர் போனதுமான திருநெல்வேலி மக்களவை தொகுதி குறித்துதான் இன்று பார்க்க போகிறோம். திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கின்றன. இதுவரை நடந்த 16 தேர்தல்களில் அதிமுக 7 முறையும், காங்கிரஸ் கட்சி 5 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. திமுக 2 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் சுதந்திரா ஆகிய கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. நெல்லையப்பர் கோயில் அமைந்திருக்கும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, மத்திய சிறைக்கு பெயர் போன பாளையங்கோட்டை தொகுதி, 2016 தேர்தலில் தமிழகத்தில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி உறுதியான ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி, மரத்தால் செதுக்கிய கைவினை பொருட்களுக்கு பெயர் போன அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி, விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டிருக்கும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் சட்டமன்ற தொகுதிகளில் பெரியதான நாங்குநேரி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருநெல்வேலி மக்களவை தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,19,585. ஆனால் கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை 9,60,799 பேர் மட்டுமே. கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது திருநெல்வேலி தொகுதி திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 4 திமுக கூட்டணி வசம் இருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி திருநெல்வேலி தொகுதியை கேட்பதாக கூறப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் திருநெல்வேலி தொகுதி குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த திருநெல்வேலி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்பதை இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மக்களவை தொகுதி உறுப்பினரான KRP பிரபாகரன் 1980ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதியன்று பிறந்தவர். வழக்கறிஞரான அவருக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் வாய்ப்பு வழங்கினார் ஜெயலலிதா. திமுக வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக பேசப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் தேவதாச சுதந்திரத்தை விட 1,26,000 வாக்குகள் அதிகம் பெற்று மக்களவைக்கு தேர்வானார் பிரபாகரன். வணிகத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினராக இருக்கும் பிரபாகரன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பல திட்டங்களை நிறைவேற்றி இருந்தாலும் பெரிய திட்டங்கள் எதையும் நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு தொகுதிக்குள் இருக்கிறது. விருந்தினர்களுடைய முதல் கருத்தை கேட்கலாம். திரு ஷியாம், அதாவது ஒரு பாரம்பரியமிக்க நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்று திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி. இந்த 4.5 ஆண்டுகளில் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிகழ்ந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த எம்பியினுடைய செயல்பாடு பற்றி உங்களுடைய முதல் மதிப்பீடு என்ன? பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி, நான் PUC. நீங்கள் அல்வாவை பற்றி சொன்னதால் ஒரு சின்ன அந்த காலத்திலே நாங்கள் பேசி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். திருநெல்வேலிக்காரன் அன்புக்கு தருவான் அல்வா, வம்புக்கு வந்தால் அருவா. வன்முறைன்னு நினைக்க வேண்டாம், இது சும்மா அவங்க சொலவடை. திருநெல்வேலியோட ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் சொன்ன எல்லாமே திருநெல்வேலியோட ஸ்பெஷாலிட்டி தான். திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் ஓரியன்டான ஒரு தொகுதி தான். அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது அது ரொம்ப நேச்சுரலான ஒரு அலையன்ஸாகவும் அது இருந்துச்சு. இப்போ அதிமுகவோட லோக்கல் ப்ராப்ளம்ஸ் காரணமாக அங்கே இருக்கிற குழப்பங்கள் மிக அதிகம். திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையில் வெற்றி என்பது வாக்கு போடாத வாக்காளர்கள் கையில் இருக்கு. அதான் அதோட பிரச்சனை. அதாவது 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் ஓட்டு போடுறதே கிடையாது எப்போவுமே. போன தேர்தலில் வெறும் 21,000 ஓட்டில் தான் வெற்றி. அதுக்கு பிறகு இவர் பிரபாகரன் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டில் வெற்றி. வாக்காளர்கள் அதிகமாக தேர்தலில் பங்கெடுத்தால் திருநெல்வேலி தொகுதிக்கு இன்னும் அது சிறப்பை சேர்க்கும் என்பது ஒரு நெல்லை மண்ணை சேர்ந்தவனாக என் கருத்து. நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் 2014 பிறகு. தொழில்துறை வளர்ச்சி, இப்படி பல மாற்றங்கள் எதிர்பார்க்கப்பட்டிருக்கும். அது பற்றி விரிவாக அடுத்தடுத்த கட்டங்களில் பேசலாம். இருந்தாலும் முதல் கட்டமாக அந்த மாற்றங்கள் ஓரளவுக்காக நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா, இல்லை நிகழவே இல்லைங்கிறது உங்களோட கருத்தா? நிகழவே இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ உதாரணமாக இவரே என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்த்தா சின்ன சின்ன காரியங்கள் தான் செஞ்சு கொடுத்துருப்பாரு. நாங்குநேரி பார்க் அப்படிங்கிறது தான் அங்கே ரியலாகவே பெரிய விஷயம். இப்போ ஸ்மார்ட் சிட்டி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் ஜங்ஷன் பக்கத்தில் சிந்துபுந்தரிங்கிறது எங்களோட பூர்வீக கிராமம். அந்த ஜங்ஷனுங்கிறது அது ஒரு வீரராகவபுரம்ங்கிற ஒரு கிராமம். அங்கே தான் பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ அதை கம்ப்ளீட்டாகவே அதை ரீமாடல் பண்ணுறாங்க. நிறைய வர்த்தக வணிக மையங்கள்லாம் அங்கே வரப்போகுது.
அதை வச்சு திருநெல்வேலி டெவலப் ஆகுங்கிறது எங்களோட எண்ணம். ஆனால் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த எம்பி செலவழிச்சதுங்கிறது நத்திங். அது போக இந்த ரேஷியோலாம் சரியாக பராமரிக்க மாட்டார். அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ செலவு பண்ணி ஆகணும். ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாயில் அவங்களுக்கு 20% 22% வரும். அதெல்லாம் இவர் ஒன்றுமே பராமரிக்கிறதே இல்லை. அது ஒரு பெரிய குறைபாடாகவும் அங்கே இருக்குது. இது போக பாளையங்கோட்டை அது தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட். அந்த அளவுக்கு ஏராளமான கல்லூரிகள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அங்கே கல்வியில் ரொம்ப முன்னேறின ஒரு மாவட்டம் அந்த எம்பி தொகுதி. காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேலே திருநெல்வேலிக்காரங்க இருப்பாங்க. திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் சேர்ந்த ஒருங்கிணைந்த மாவட்டமாக நீங்கள் அதை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் பாளையங்கோட்டையில் இன்றைக்கி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா நத்திங். பழைய மாதிரி தான் எல்லாமே இருக்குது. டிராஃபிக் ஜாம்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. பாலங்களை ஏராளமாக கட்டி வச்சுருக்கிறாங்க. அதுதான் திருநெல்வேலியோட சாதனை. திருநெல்வேலியோட அழகையும் குலைச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த எம்பி சுத்தமாகவே எந்த செயலுமே செய்யலைங்கிறது தான் பொதுவான அபிப்பிராயம். ராதாகிருஷ்ணன், உங்களுடைய கருத்து? இல்லை, பொதுவாகவே திருநெல்வேலி என்பது மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் இருக்கிறதுனால யாருமே ஒன்றும் செய்யாமல் டெவலப்மெண்ட் நிறையா வந்திருக்கு. சார் சொன்ன மாதிரி நிறைய பாலங்கள் கட்டினான்னு சொன்ன மாதிரி நேஷனல் ஹைவேஸ் பாருங்களேன். அது இந்த செங்கோட்டைக்கு போகிற ஹைவே ஆனாலும் சரி, இந்த பக்கம் மதுரைக்கு வர ஹைவே ஆனாலும் சரி, இதெல்லாம் மதுரையில் ஒரு பெரிய ஒரு ஆளுமே இருக்கிறதுனாலும் அது கன்னியாகுமரியில் ஒரு ராதாகிருஷ்ணன் இருக்கிறதுனாலும் என்ன ஆச்சுன்னா அந்த ஹைவே எல்லாம் மிக துரிதமாக நடந்து கொண்டது. நடுவில் கொஞ்சம் தொய்வு வந்தது. அதன் பிறகு நிச்சயமாக விரிவாக அந்த பணிகள் செயல்பட்டன. அதை தாண்டி யோசிச்சிங்கன்னா இப்போ திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கோ, அதாவது சென்ட்ரலுக்கு மத்திய அரசாங்கத்தை சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே இருக்கும் அரசாங்கத்தினுடைய அந்த ப்ரெஷர்னால மட்டும்தான் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கே தவிர எம்பி ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ததாக தெரியவில்லை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த எம்பியுடைய அளவு நாம் பார்த்தோம், எல்லாத்தையும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அந்த நிலைக்கு, அதாவது ஒரு கும்பலோட கோவிந்தான்ற ஒரு நிலையில தான் இந்த எம்பி இருக்கிறாரே தவிர ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டலோன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு லோக்சபாலையோ இல்லை அதே மாதிரி தான் தன்னுடைய கான்ஸ்டியூன்சிலையோ பார்த்து நிச்சயமாக கிடையாதுன்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. இல்லை, திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இந்த அர்பன் ரூரல் மிக்ஸ் என்பது அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நகரமயமாக்கல் பெரிதாக, அதே சமயம் கிராமங்களோட எண்ணிக்கை அப்படியே இருக்கிற இடங்களில் திருநெல்வேலி ஒன்று. அப்படி ஒரு ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எம்பியால் அதிகபட்சமாக என்ன செய்திட முடியும், அப்படி செஞ்சிருக்க முடியுங்கிற அளவுகோலை வைத்து இவர் செய்யவில்லை அப்படிங்கிற மதிப்பீட்டுக்கு நீங்கள் வரீங்களா? இல்லை, அது நிச்சயமாக வெரி ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின் தான். இது இப்போ நம்மளுடைய பெரும் பிரச்சனையே அதுதான். அதாவது நகரப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலியில் மையப்பகுதியிலையோ பாலங்கோட்டையிலையோ இப்போ தூத்துக்குடி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி எடுத்துட்டிங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு 4G இல்லைனா அதோட மேலான கூட இருக்கும், 5G அந்த அளவில் கூட இருக்கும். ஆனால் அதே அருகாமையில் ஒரு கிராமத்துக்கு போட்டிங்கன்னா அது கூட கிடையாது. அப்போது அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் பள்ளிக்கல்வியிலேருந்து ஆரம்பித்து கல்லூரி கல்வியிலிருந்து அது ரொம்ப அந்த டிவைடே அவ்வளோ பெரிதாக காணப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்ததாக இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ், இந்த கூடங்குளத்தை ஓட்டினா அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ்னால அங்கே எப்பவுமே ஒரு மகேந்திரகிரி பிரச்சனை, நம்ம அந்த ஜேர்னலிஸ்ட் கார்ட்டூனிஸ்டினுடைய பிரச்சனை, இதெல்லாம் வச்சு எப்பவுமே ஒரு பதட்டம் நிலவுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பல தான் மக்கள் அதிகம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர ஒரு டெவலப்மெண்ட் என்று நிச்சயமாக பார்க்க முடியாது. அப்போ அதில் கூட இந்த அர்பன் ரூரல் டிவைட் வருது. அர்பன் ஏரியாஸ் பெரிதாக பாதிப்பு கிடையாது. இப்போ திருநெல்வேலி எந்த ஒரு நகரம் எடுத்தாலும் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த நகரங்களில் பெரும் பாதிப்பு கிடையாது. ஆனால் வில்லேஜுகளை சூறையாடின, அது போலீஸ் ஆனாலும் சரி இல்லை குண்டர்கள் ஆனாலும் சரி, அது ஒரு பெரும் அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக காலனிகளுக்கு என்ன பெருசாக செய்து விட்டார்கள்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த கலைஞர் காலத்தில் 96 செஞ்சதை ஏதோ பராமரித்தால் பெரிய விஷயமாக இருக்கிறதே தவிர, எலக்ட்ரிசிட்டி கூட வந்தால் பெரிய விஷயமா இருக்கிறதே தவிர அதை தாண்டி ஒன்றும் செய்யவில்லை என்ற அந்த பிரச்சனையும் இருக்கிறது. குறிப்பாக ஒரு எம்பியினுடைய பிரச்சனை, அது எஸ்சி எம்பி இல்லைன்னா நிச்சயமாக எஸ்சி ஏரியாஸ்க்கு பெருசாக செய்யக்கூடிய ஒரு அளவில் அவருக்கு இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது. அதுவும் உள்ளூர் எம்பியாக இருந்தால் அதை விட பெரும் ஒரு அது அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள். அந்த பணத்தை எடுத்து எம்பி லேட்ஸ் ஃபண்ட்ஸ் ஆனாலும் சரி, வேறு எந்த ஃபண்ட்ஸ் ஆனாலும் சரி, ஏன் சாதி ஹிந்துஸ் இருக்கிற இடத்துக்கு பண்ணக்கூடாது என்ற அந்த நிலைமையில் போய்விடுகிறார்கள். அதனால தான் இந்த 5 lakhs அது ஒரு 10% ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, அது கூட அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அடுத்ததாக கிராமப்பகுதிகளில் குறிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பல திட்டங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் இருக்கிறது, அதே போல் மாநில அரசாங்கத்திட்டே இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் துரிதப்படுத்தி இல்லைனால் வேகப்படுத்த முயன்றாருன்னு பார்த்தா அப்பப்போ லெட்டர் எழுதி கொடுத்துறாரே தவிர, இப்போ இண்டிவிஜுவல் கேஸில் நிச்சயமாக இவர் இன்டர்வியூ செய்திருக்கிறாரு, அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு, EQ கேட்டால் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இண்டிவிஜுவல் கேஸில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு தவிர அந்த ஒட்டுமொத்தமான அந்த ஏரியாவுக்காக ஒரு விஷனோ
இல்லை என்றால் ஒரு ஒரு என்ன கிராம சபை அந்த மாதிரி ஒரு எம்பி அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை அழைத்து பேசுகிற அந்த ஒரு இதோ கிடையாது. இது வந்து நீங்கள் போஸ்ட் 2016 பண்ணியிருக்கலாம், ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் பண்ணியிருக்கலாம். அது கூட செய்யாததுதான் ஒரு பெரும் வருத்தத்துக்கு. இந்த 2 விஷயங்களை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை, அதை ஒட்டிய பிரச்சனைகள், அப்புறம் தொழில் வளம் உள்ளிட்ட பிரச்சனைகளும் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள் அதை பேசலாம், வேறு சில விஷயங்களை பார்ப்போம். அந்த வகையில் எம்பி பிரபாகர் அவர்களுடைய வருகை பதிவு என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற வருகை பதிவை பார்க்கும்போது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி திரு பிரபாகர் 10 மதிப்பெண்களுக்கு 8 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். நாடாளுமன்றத்தினுடைய நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்ட நாட்களினுடைய அந்த நாட்களினுடைய சராசரியை 10 மதிப்பெண் என்று வரையறை வைத்து பார்க்கும்போது 8 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். சதவீத அடிப்படையில் அதை பார்க்கும்போது 82% இருக்கிறது. தேசிய சராசரி என்பது 80%, மாநில சராசரி என்பது 78% இருக்கிறது. ஆக மாநிலத்தினுடைய சராசரியை விட 2% அதிகமாகவே 4% அதிகமாகவே திரு பிரபாகர் பெற்றிருக்கிறார் நாடாளுமன்ற வருகையை பொறுத்தவரை. அதே போன்று தமிழகத்திற்காக ஒலித்த குரல் என்ற பகுதியில் தமிழக பிரச்சனைகளை எந்த அளவிற்கு திரு பிரபாகர் பேசியிருக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். தமிழகத்திற்காக ஒலித்த குரல் என்கிற பகுதியில் 15 மதிப்பெண்களை அடிப்படை வரையறையாக கொண்டு நாம் மதிப்பிட்டிருக்கிறோம். அந்த வகையில் 15 மதிப்பெண்களுக்கு 5 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். தமிழகத்தினுடைய வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனைகள் தொடர்பாக எந்த அளவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் குரல் எழுப்பியிருக்கிறார் என்பதற்கான மதிப்பீடு அது. இந்த வகையில் தமிழகத்திற்கான ஒலித்த குரல் என்கிற பிரிவில் 5 மதிப்பெண்கள், 15ற்கு 5 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக நாடாளுமன்ற செயல்பாடு, எம்பி பிரபாகரனுடைய நாடாளுமன்ற செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற செயல்பாடை 10 மதிப்பெண்கள் என்கிற வரையறை வைத்து பார்க்கும்போது 10 மதிப்பெண்களுக்கு 3 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர். அதனுடைய வகையறைகளை பார்க்கலாம். அந்த வகையில் அவர் கலந்து கொண்ட விவாதங்கள், மொத்த விவாதங்கள் 13. தேசிய சராசரி என்பது 63.6 இருக்கிறது, மாநில சராசரி என்பது 43.6 இருக்கிறது. இந்த அடிப்படையில் அவர் மாநில சராசரியை விட மிக குறைவாகவே இருக்கிறார். மொத்த விவாதங்கள் அவர் கலந்து கொண்டது 13 விவாதங்கள் தான். நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகள், மொத்தமாக திரு பிரபாகர் எத்தனை கேள்விகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார் என்று பார்த்தால் 127 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தேசிய சராசரி என்பது 267 இருக்கிறது, மாநில சராசரி என்பது 404 இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாநில சராசரியை விட குறைவாகவே கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு பிரபாகர். தனிநபர் மசோதா, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கென பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக தனிநபர் மசோதாக்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வரலாம். அந்த வகையில் பார்க்கும்போது எந்த தனிநபர் மசோதாவையும் இந்த 4 ஆண்டு காலத்தில் திரு பிரபாகர் கொண்டு வரவில்லை என்கிற விவரம் தான் வந்திருக்கிறது. தேசிய சராசரி 2, மாநில சராசரி என்பது 0 இருக்கிறது. அடுத்ததாக தொகுதியை பார்வையிட்டது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தொகுதிக்கு எத்தனை முறை சென்றிருக்கிறார், என்னவெல்லாம் பார்த்திருக்கிறார் என்பது குறித்த ஒரு புள்ளி விவரங்களை இப்போது பார்க்கலாம். தொகுதியை பார்வையிட்டது என்கிற அடிப்படையில் 10 மதிப்பெண்களை வரையறையாக கொண்டு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 10ற்கு 4 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் திருநெல்வேலி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு பிரபாகர். அடுத்ததாக என்ன சொன்னார் எம்பி என்கிற பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் திரு பிரபாகர் அளித்த வாக்குறுதிகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். சிட்டார் கால்வாயில் வந்து தண்ணீரை உங்களுக்கு வருஷம் வந்து கடமடை வரைக்கும் கொடுக்குறோன்னு சொன்னார். இது வரைக்கும் சிட்டார் கால்வாய் மட்டும்தான் இருக்குது. கால்வாயில் தண்ணியை நாங்கள் பார்த்து 5 வருஷம் ஆச்சுது. இந்த எம்பி எங்கே இருக்கு, ஓட்டு கேட்கும்போது வரும்போது பார்த்தது. இது வரைக்கும் நன்றி சொல்ல கூட அந்த எம்பி எங்கள் தொகுதி பக்கம் அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் விவசாயிகள் பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்குது. இந்த ராதாபுரம் தொகுதிக்குள்ளே நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. சின்ன கிராமங்களில் ரோடுன்னு ஒன்று இருக்கதே இது வரைக்கும் தெரியல. சிறிய நாட்டு படகுகள் வரக்கூடிய ஆபத்தான பாதையை தாண்டி வருவதற்காகத்தான் அந்த தூண்டில் பாலம் அமைக்கப்பட்டது. ஆனால் ஆபத்தான பகுதியிலே தான் அந்த தூண்டில் வளைவினுடைய வாயில் பகுதியை முடித்துவிட்டு ஒப்பந்தக்காரர்கள் சென்று விட்டார்கள். இதனை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பலமுறை எடுத்து கூறியும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அந்த பிரபாகரன் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து தாமிரபரணி கருமேனியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து நிறைவேற்றதாக சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு முயற்சியுமே அது வரைக்கும் எடுக்கலை. அதுபோக வந்து அவர் இந்த தொகுதி பக்கமே வந்து அதிகமாக வந்தது கிடையாது. இங்குள்ள மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தியாகாமல் தான் இருக்குது. சாலை பணிகளாலும் சரி, மற்ற பணிகளாலும் சரி, எந்த ஒரு இதுவுமே அவரால் வந்து அவர் தொகுதி பக்கம் வராததுனால இந்த மக்களுக்கு வந்து அவருடைய நிதியிலிருந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே இங்கே செய்யாமல் இருந்துட்டு இருக்காங்க. பாருங்கன்னா ட்ரெயின் பிரச்சனை ரொம்ப காலமாக ட்ரெயின் பிரச்சனை வந்து வள்ளியூரோட நாங்குநேரி ஸ்டேஷனில் நல்ல கலெக்ஷன் நல்லா வந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் நாங்குநேரி ஸ்டேஷன் வந்து ஒரு திருவனந்தபுரம் கூட்டத்தில் இருக்கிறதுனால அவங்க புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்கல.
மற்றபடி ட்ரெயின் எந்த ட்ரெயினுமே இப்போ பெங்களூர் சிட்டி ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே தான் நிற்கிது, கிராசிங் இங்கே தான் நிற்குது. ஆனால் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கிராசிங் நிற்கிறாங்க. இங்கே பயணிகளை ஏற்ற மறுக்கிறாங்க, டிக்கெட் கொடுக்க மறுக்கிறாங்க, ஸ்டேஜ் கிடையாதுன்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பஸ் பிரச்சனை, இந்த பைபாஸ் போட்டதுலேருந்து பஸ் பிரச்சனை ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. நிலையான ஒரு விற்பனை அங்காடி இங்கே இல்லை. நாங்கள் சந்தை வேண்டும் என்று சொல்லி பல முறை நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம். அதை போல குளிரூட்டப்பட்ட கிட்டங்கியும் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்களில் பெருமளவு இங்கே அந்த ஏத்தன் வாழை அறுவடை செய்கிறது. அந்த நேரங்களிலே அடிமாட்டு விலைக்கு விவசாயிகள் இன்றைக்கு அந்த தார்களை விற்று கொண்டு இருக்கிறார்கள். அதை சேமித்து வைத்து அந்த 3 மாதங்கள் கழித்து அதை எடுத்து விற்பனை செய்வதற்குண்டான கிட்டங்கி, குளிரூட்டப்பட்ட கிட்டங்கி வேண்டும் என்று சொல்லி களக்காடு விவசாயிகளின் சார்பாக பல கோரிக்கைகளை விட்டிருக்கிறோம். கூடல் பிடி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதை பற்றி ஒரு இதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதெல்லாம் நல்லா நடவடிக்கை எடுத்தால் நல்லபடியாக இங்கே உள்ள பகுதி மக்கள் ஒரு நல்லதாக இருக்கும். அவர் வந்து இந்த உதவி பக்கமே பார்த்ததே இல்லை. அவரை நாங்கள் நிதி கேட்டு பல திருப்பு வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்துருந்தோம். அதாவது இன்றைக்கி குரூப் தேர்வுகள் நிறைய வந்துட்டு மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெறுவதற்காக. ஆனால் அதை அச்சீவ் பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய லைப்ரரி இருந்தோம், மூடைகளில் புக்கை கட்டி வச்சுருக்கோம். பல திருப்பு முயற்சி பண்ணி 30 லட்ச ரூபா கேட்டு நாங்கள் போராடினோம். அதுக்கு மத்தியில் தாரன்னு சொல்லிட்டு வெறும் 15 லட்ச ரூபா தான் இந்த 5 ஆண்டுகளில் அவருடைய வளர்ச்சி நிதி. வருஷத்துக்கு 5 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. ஆனால் இந்த முக்கூடல் பேராட்சி பகுதிக்கு தன்னுடைய 5 ஆண்டு காலத்தில் வெறும் 15 லட்ச ரூபாய் கொடுத்த ஒரே எம்பி இந்த கேஆர் பிரபாகரன் தான். ஏக்கர் கணக்கில் விவசாய நிலங்கள், லட்சக்கணக்கான பீடி தொழிலாளர்கள், எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள் கொண்ட இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த 4.5 ஆண்டுகளில் இத்தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து பள்ளி, புதிய வகுப்பறை கட்டிடங்கள், கழிப்பிடங்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், கிராமப்புற சாலைகள் என்று தன்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து அந்த திட்டங்களை மட்டுமே நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசினுடைய புதிய திட்டங்கள் எதுவும் இந்த தொகுதி மக்களுடைய நீண்ட ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்திருக்கின்ற எந்த விதமான ஒரு திட்டங்களும் இந்த 4.5 ஆண்டுகளில் செய்து கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இந்த தொகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் இந்த திருநெல்வேலி தென்னகத்தை பொறுத்தவரையில் ரயில்களை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய இந்த தென்னக மக்களுக்கு தற்பொழுது வரை புதிய ரயில் திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. நமக்கு அருகாமையில் உள்ள மாநிலமான இந்த கேரள மாநிலத்தில் நம் தமிழகத்தை விட குறைந்த எம்பிக்களை கொண்ட அந்த மாநிலத்தில் இரட்டை வழி ரயில் பாதையானது முழுமையாக செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் ரயில்கள் இந்த ஆண்டில் கூட, இந்த 4.5 ஆண்டுகளில் கூட திருவனந்தபுரம் வரை, அதாவது நம்முடைய திருநெல்வேலி மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில்கள் திருவனந்தபுரத்திலிருந்து கொல்லம் வரை எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற பல்வேறு வகையான புதிய ரயில் திட்டங்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் கேரள மாநிலத்தில் எண்ணற்றவை செய்த போதிலும் நம்முடைய தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த 4.5 ஆண்டுகளில் எந்த விதமான ஒரு புதிய திட்டங்களோ ரயில்களோ அறிவிக்கப்படவில்லை, ஒரு சில திட்டங்களை தவிர என்பதுதான் இந்த தொகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த 4.5 ஆண்டுகளில் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியை தவிர மத்திய அரசுடைய எந்த விதமான ஒரு புதிய திட்டங்களும் கொண்டுவரப்படவில்லை என்பதுதான் இந்த தொகுதி மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. தொகுதி மேம்பாட்டு நிதி பயன்பாட்டை பொறுத்தவரை இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் 20 மதிப்பெண்களை வரையறையாக கொண்டு பார்த்தால் 9 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர். 20 என்கிற வரையறையில் பார்க்கும்போது 9 மதிப்பெண்கள் மட்டுமே அவர் பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக வாக்குறுதி நிறைவேற்றம், தான் அளித்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறார் என்பது குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். வாக்குறுதி நிறைவேற்றம் என்ற பிரிவில் 25 மதிப்பெண்களை வரையறையாக கொண்டு பார்க்கும்போது 8 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர். 25 மதிப்பெண்களுக்கு 8 மதிப்பெண்கள் வாக்குறுதி நிறைவேற்றம் என்ற பிரிவில் அவர் பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் களத்தில் செய்திருக்கிறார், செய்யவில்லை என்பது குறித்த மக்கள் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலியிலும் பாளையங்கோட்டையிலும் பெயர் சொல்லும் அளவிலோ அல்லது மத்திய அரசினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதோ கிடையாது. எங்காவது வள்ளியூர்லேயோ ராதாபுரத்திலேயோ தாலுகா ஆஃபீஸ்லேயோ யூனியன் ஆஃபீஸில் வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது மக்கள் குறைகளை கேட்டார் என்றால் இல்லை, சுத்தமாக கிடையாது. மேற்கொண்டு மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக பல பணிகள் ராதாபுரம் தொகுதிக்கு செய்ய இருக்கின்றது. அந்த திட்டத்தை மேடையில் ஒரு சில இடங்களில் பேசுகிறாரே தவிர நடைமுறையில் சாத்தியப்படவில்லை. அன்னைக்கு நன்றி சொல்ல வந்தார் 5 வருஷத்துக்கு முன்னால். இப்போ அடுத்த எலெக்ஷன் வருது, இனி அவங்க வந்தால் மக்களுக்கு தெரியும். அப்பமா அடையாளம் தெரியாது, பிரபாகரன் அவரை அறிமுகப்படுத்தினா தெரியும். மக்கள் கருத்தை பார்த்தோம். அடுத்து மக்கள் அளித்துள்ள மதிப்பெண்களை பார்க்கலாம். மக்கள் மதிப்பெண்ணை 10 என்கிற வரையறையை வைத்து பார்க்கும்போது 10 மதிப்பெண்களுக்கு 4 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் திருநெல்வேலியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர். ஒட்டுமொத்தமாக 100 என்கிற அடிப்படையில் அவர் எத்தனை மதிப்பெண்களை பார்த்திருக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். பல்வேறு பிரிவுகளின் கீழ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரபாகருக்கு
100 மதிப்பெண்களுக்கு 40 மதிப்பெண்கள் கிடைத்திருக்கின்றன. 100 மதிப்பெண்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் வரையறைகள் வைக்கப்பட்டு பார்க்கப்பட்ட அந்த ஒரு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 100 மதிப்பெண்களுக்கு அவருக்கு 40 மதிப்பெண்கள் கிடைத்திருக்கின்றன. அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த 40 மதிப்பெண்களுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையில் என்னென்ன பிரிவுகள் இருக்கின்றன என்பதை இப்போது பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் விவரங்கள். வருகை பதிவு, நாடாளுமன்ற வருகை பதிவை பொறுத்தவரை 10 மதிப்பெண்களுக்கு அவர் 8 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். தமிழகத்திற்கான குரல் என்கிற பிரிவில் 15 மதிப்பெண்களுக்கு 5 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். நாடாளுமன்ற செயல்பாடு என்கிற பிரிவில் 10 மதிப்பெண்களுக்கு 3 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். தொகுதியை பார்வையிட்டது என்கிற பிரிவில் 10 மதிப்பெண்களுக்கு 4 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். தொகுதி மேம்பாட்டு நிதி பயன்பாடு என்கிற பிரிவில் 20 மதிப்பெண்களுக்கு 9 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். வாக்குறுதி நிறைவேற்றம் என்கிற பிரிவில் 25 மதிப்பெண்களுக்கு 8 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். மக்கள் மதிப்பெண் என்கிற பிரிவில் 10 மதிப்பெண்களுக்கு அவர் 3 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு 40 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர். அவர் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் குறித்து விருந்தினரிடம் பேசலாம். திரிஷா, 40 மதிப்பெண்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமான மதிப்பெண் பட்டியல் என்பது வந்திருக்கிறது. இதில் பல பிரிவுகள் நம்ம பார்த்தோம். மக்கள் மதிப்பெண், நாடாளுமன்றத்தினுடைய வருகை பதிவு, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை எதை ஒரு அடிப்படை ஸ்டாண்டர்டாக வச்சு ஒரு எம்பியினுடைய செயல்பாட்டை தீர்மானிப்பது? 40 மதிப்பெண் எப்படி வந்தது என்றால் அவரோட வருகை பதிவு 10க்கு 8ங்கிற அதில் தான் அவருக்கு கூடுது. வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுட்டு வெளியில் போயிடுறது தான் வருகை பதிவு. அதுதான் உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு. தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இப்போ இப்படி பாருங்கள், ஒரு மாணவன் 80% அட்டண்டன்ஸ் போட்டான்னா அவன் எவ்வளோ மார்க் வாங்கணும்? நிறையலாம் வாங்கணும். இல்லைனா லாஸ்ட் பெஞ்சு மாணவன் எதுக்கு ஸ்கூலுக்கு போனானே நமக்கு தெரியாமல் போயிடும். இது அப்படி தான் இருக்குது. இவர் தாமிரபரணி ஆற்றை சுத்திகரிப்பேன்கிறதான் இவரோட வாக்குறுதி, முக்கிய வாக்குறுதி. எங்களோட சிறு பிராயத்துல எல்லாம் சிந்துபூந்துரை நடுத்தரிலிருந்து கிளம்பி நடந்து போனால் தாமிரபரணியில் குளிக்கலாம், ஆசை தீர குளிக்கலாம். வீட்டுக்கு வரும்போது பசி அவ்வளோ எடுக்கும். இன்றைக்கி கண் கொண்டு பார்க்க முடியாது. நல்ல வேளையாக இந்த தடவை நல்ல மழை பெஞ்சு புஷ்கரம்லாம் நடந்து தாமிரபரணி க்ளீனாக இருக்குது. இவரோட எந்த உதவியும் கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எம்பி நிதியிலேருந்து செலவு பண்ணால் ஒரு எம்பியோட வேலையை அவ்வளோதான் நினைக்கிறாரு. அல்ல, எம்பி நிதியிலேருந்து சிறு சிறு திட்டங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். நரசிம்மராவ் காலத்தில் எம்பிக்கள் முறையிட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் ஏதாவது சின்ன வேலை கேட்டால் கூட செஞ்சு கொடுக்க முடியல, எங்களுக்கு எந்த பவருமே இல்லைன்னு 1 crore அவர் சாங்ஷன் பண்ணார். சிறு சாலைகள் அமைத்தல், இந்த மாதிரி இது கிராமப்புற சாலைகளை இவர் அமைச்சிருக்கிறாரு. ஆனால் மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை என்ன கொண்டு வந்தாருங்கிறது கேள்வி. அது ஒரு மக்கள் ஒருத்தர் கேட்டார், இந்த கேள்வியை கேட்டார். உதாரணமாக இந்த நாங்குநேரி ஸ்டேஷன், இது பெரிய ப்ராப்ளம், ரொம்ப நாளாக இருக்குது. அது டிக்கெட்டிங் பாயிண்ட்டாக அதை மாற்ற முடியல. என்ன காரணம்னா அது திருவனந்தபுரம் கோட்டத்தில் போயிருது. திருநெல்வேலியோட ஸ்டேஷனோட நிறைய பிரச்சனையே சதன் ரயில்வேக்குள்ளே வராமல் எல்லாமே கேரளாவை சார்ந்து போயிருது. ஸோ இவரால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற முறையில் டெல்லியில் ரொம்ப எளிதாக இந்த குரல் கொடுத்து மாற்றிருக்கலாம். அந்த மாதிரியான எந்த ஆக்கப்பூர்வமான திட்டமும் இல்லை. நம்ம ஏற்கனவே இந்த அர்பன் ரூரல் டிவைட் பற்றி பேசணும், ஆர்கேட் கூட பேசியிருந்தோம்ல. அந்த அடிப்பில் பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீங்க, ஆலங்குளம் பகுதிகளில் சாலைகள் போட்டிருக்கிறது, கிராமப்புறங்கள் பிரச்சனைகளை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற இடத்துல அதை கவனம் செலுத்தக்கூடிய அதே வேளையில் இதை கவனம் செலுத்தவில்லை என்று எடுத்துக்கொள்வதா, இல்லை இரண்டிலுமே அவர் கவனம் செலுத்தலைன்னு சொல்ல வரீங்களா? ரெண்டுமே கவனம் செலுத்தலை. திருநெல்வேலி என்பதே ஒரு வளர்ந்த ஒரு கிராமம் தான். அது இயல்பாகவே அது அப்படி தான். வண்ணாரப்பேட்டையை தாண்டிட்டா அந்த காலத்தில் வெறும் வயல்வெளி தான் இருக்கும். நான் தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்தில் மண்டல வேளாண்மை நிபுணராக பணியாற்றும் போது தூத்துக்குடி திருநெல்வேலிக்குள்ளே இருந்துச்சு. அங்கெல்லாம் நாங்கள் டெமோ பிளாட் போட்டிருப்போம், விவசாயிகளுக்கு அறிவுறுத்த. அது திருநெல்வேலிக்குள்ளேயே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட் போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்த ஒரு ஊர் தான் அது. ரொம்ப மிக அழகாக பொருணை நதி, அதுதான் அது சேக்கிழார் பாடுற பாடல். அந்த அளவுக்கு தாமிரபரணியால் வளம் கொளிக்கிற ஒரு பூமியாக இருந்தது. சொல்லப்போனால் நம்ம மாநிலத்தில் உற்பத்தியாகி நம்ம மாநிலத்தில் கடலில் கலக்கிற ஒரே நதி அது. ஆனால் அந்த நதியை சுத்திகரிக்கிறேன்னு சொல்லி தாராளமாக இவர் செஞ்சிருக்கலாம். ஏன்னா கங்கா கிளீனிங்க்கு எங்க ப்ராஜெக்ட் இருக்கும்போது தாமிரபரணி கிளீனிங்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கலாமே, என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? நம்ம மாநிலத்துக்கே ஒரு பெரிய பெருமையாகவும் அது இருந்திருக்கும். அதாவது இவருக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு எதுன்னா,
இந்த தமிழ் மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டார். மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வரவில்லைங்கிற ஒரு மேஜர் குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது, விமர்சனமாக அது அவர் மீது முன்வைக்கப்படுது. மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வருவது அப்படிங்கிறதுல அதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உறுப்பினருக்கு நிறைய இருந்து அவர் செய்யலைன்னு திரு ஷியாம் சொல்றாரு. நான் வேறொரு கோணத்தில் இதை பார்க்குறேன். மற்ற தொகுதிகள், பிற தொகுதிகள் எடுத்து பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏ, ஒரு லோக்கல் கவுன்சிலர், இல்லை ஒரு நகராட்சி சேர்மன் செய்ய வேண்டிய வேலைகள் கூட ஒரு எம்பி செய்யணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இங்கே அந்த டிவைட் ரொம்ப தெளிவாக இருந்து வாய்ப்பை தவற விட்டார்னு பார்க்குறீங்களா? எம்பிக்கென்றே பிரத்யேகமாக சில விஷயங்கள் இருந்துச்சு, அது திரு பிரபாகர் செய்யலைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை செய்ய முயற்சி எடுத்து அது நடக்கவில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும் பிரச்சனை என்னவென்றால் அங்கே வந்து நிறைய கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருக்காங்க. அது சென்னையில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போ திருநெல்வேலி போஸ்டிங்னா அவ்வளோ ப்ரைஸ்டு போஸ்டிங், அதே மாதிரி கன்னியாகுமரி போஸ்டிங் அவ்வளோ ப்ரைஸ்டு போஸ்டிங். அதனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, இல்லைனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டம், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் தன்னுடைய மாவட்டத்துக்கு வர வேண்டும் என்று அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பினுடைய ஒரு பிரதிபலனமாக இருக்கலாம். தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போகிறோம். சார் சொன்ன மாதிரி இப்போது 80% அட்டெண்டன்ஸ் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அதில் பிரச்சனை வருதுல்ல. நீங்கள் போய் சைன் பண்ணிட்டு போகிறீங்களா, இல்லை உட்காந்து அந்த டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். நான் வந்து பல முறை வந்து ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் போய் உட்காந்து அந்த நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது கோரம் இருக்கும், பேர்லி கோரம் இருக்கும். ஒரு ஏறத்தாழ 545 பேர் இருக்கிற சபையில் வந்து அதோடைய 1/3 கோரம்னா பேர்லி கோரம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டு போவாங்க. பலரும் எந்திரிச்சு போயிடுவாங்க, பலரும் கையெழுத்து மட்டும் போட்டுருவாங்க. அப்போ அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்குது, கோரம் வந்து அந்த ஆன் பேப்பர் இருக்குது. அப்போ அங்கே இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த டிபேட் முடிச்ச உடனே நீங்கள் கை ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அப்படி இவருக்கு எப்படி தாமிரபரணி பற்றி பேசுறதுக்கு எப்போ வாய்ப்பு வருதுன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2017 வாய்ப்பு வருது. அப்போ தான் முதல் முறையாக ஒரு தாமிரபரணி பற்றி விரிவாக பேசுகிறார். அப்போ ஒரு ஏறத்தாழ ஒரு 3 வருட காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், பிரைவேட் மெம்பர்ஸ் பில் ஆனாலும் சரி, இல்லை கேள்வி கேட்குற இதாலும் சரி, என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி வருகிறது. அடுத்ததாக அம்மாவுக்கு முன் அம்மாவுக்கு பின் என்று 2 வகையாக இவரை வந்து வகைப்படுத்தி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அம்மாவுக்கு முன் பார்த்தீங்கன்னா 100% அட்டெண்டன்ஸ், எல்லாத்துலேயும் வந்து கையெழுத்து போட்டு வந்துடுறாரு. அந்த சென்ட்ரல் லெவலில் உட்காருவார், லாபியில் உட்காருவார், ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வளாகத்தில் இருக்கார், நிச்சயமாக வளாகத்தில் இருக்கார். அம்மாவுக்கு பின் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செஷனில் பாருங்கள், 2 பட்ஜெட் செஷனில் தொடர்ந்து 2016 அந்த வின்டர் செஷன் விட்டுருங்க, ஏன்னா அந்த டிசம்பர் அந்த டைமில் அது விட்டுறலாம். அதன் பிறகு வருது செஷனில் வந்து ஒன்றில் வந்து 38%, இன்னொன்று வந்து 58% அட்டெண்டன்ஸ். இந்த ஒரு செஷனில் 2 செஷனில் தான் 100% அட்டெண்டன்ஸ் வருது. அது ஏன் என்ற கேள்வியும் வருது. அதாவது அம்மா அவ்வளோ பூர்வமாக கண்காணித்து கொண்டிருந்தார்கள், அதனால் அந்த பயத்தினால் அங்கே போய் அட்டெண்டன்ஸ் போட்டுறாங்க, ஏன்னால் அது இங்கே வந்துடும் அந்த ஒரு. ஆனால் கேள்வி கேட்குறது பாருங்களேன், கேள்வியினுடைய அந்த இது தரமே மாறுது. முன்னால் ஏறத்தாழ ஒரு 58 கேள்வி கேட்குறாரு அம்மாவுக்கு. அம்மா இருந்த சமயத்தில் 74 கேள்வி 14, 15, 16. அதன் பிறகு அம்மாவுக்கு பிறகு வந்து ஏறத்தாழ ஒரு 54, 58 கேள்வி ஏதோ கேட்குறாரு. அந்த கேள்வியினுடைய தரம் மாறுது. ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி என்ஜிஓஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஃபாரின் FCRI எல்லாமே ஃபண்டிங் வருது, இது உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரியான மத்திய அரசினுடைய ஏதோ மனசில் இருக்கிற அந்த ஆதகங்களை வெளிக்கொண்டு வரக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இவர் அமைந்து இருக்கிறார். அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. 2-3 கேள்விகள் நல்ல கேள்விகளாக கூட பார்க்குறேன். அதாவது டெத் ஆஃப் ஒர்க்கர்ஸை பற்றி பேசுகிறாரு. திருநெல்வேலியிலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் கன்னியாகுமரியிலிருந்தும் பலர் வந்து இது வெஸ்ட் ஏஷியாலையும் அதே போல் மலேசியா போகிற நாடுகள் போல வேலை செய்கிறார்கள். அங்கிருந்து அந்த டெட் பாடி வர்றதுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அங்கே ஒரு மரணமாகிவிட்டால் டெட் பாடி வர்றதுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது 1-2 முறை எழுப்பி இருக்கிறார். அப்படி எழுப்பியும் கூட ஒன்று பெரிய ஒரு ரியாக்ஷன். ஒரு யங் எம்பியா, ஒரு நாடாளுமன்றவாதியாக ரொம்ப இளம் வயதில் போகக்கூடிய ஒரு நபரால் இதை தாண்டி இங்கே இருக்கிற சிஸ்டமில் என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த மதிப்போடு இதை பார்க்குறீங்களா, இல்லை இன்னும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தும் இவர் அதை முறைப்படுத்தவில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அம்மா இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு எம்பி ஆனீங்கன்னா உங்களுக்கு வர ட்ரைனிங்கே வேறு. அதற்கு ஒரு ட்ரைனிங் செஷன் வச்சுருக்காங்க. மைத்ரேயன் போன்றவர்கள் வந்து பேசுவார்கள், என்ன செய்ய இயலும், என்ன செய்ய இயலாது, வாட் ஆர் த டூஸு, வாட் ஆர் த டோன்ட்ஸ். ஒன்றும் பெருசாக ஒன்றும் தவறு செய்யலை. அம்மா இருந்த காலத்தில் ஒன்றும் தவறு செய்யலை, இல்லைனா எப்போது நீக்கி வச்சுருப்பாங்க இவரை வந்து. அப்போது அது தெரியுது. அப்போ ஏன் மிச்சம் தெரியவில்லை என்ற கேள்வி வருகிறது. ஜெயலலிதா இருந்த டைமில் வேணால் நம்ம வேணால் ஒத்துக்கொள்ளலாம். அதாவது ரொம்ப ஷைன் பண்ணால் அப்புறம் பிரச்சனை ஆயிரும், அப்புறம் வந்து தூக்கி போட்டுருவாங்கிறது. அம்மாவுக்கு பிறகு, அவங்க மறைவுக்கு பிறகு நீங்கள் ஏதாச்சும் செய்திருக்கலாமே. உங்களுக்கு ஃபைனலி ஒரு அரசியல்வாதி, நாளைக்கு இவங்க ஜெயலலிதா இல்லாத அந்த தருணத்தில் வந்து நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தனித்து நிற்க வேண்டிய, இல்லை என்றால் அரசியல் களங்காண்ட வேண்டிய ஒரு காலம் வரும்போது
அதுக்கு உகந்ததாக ஏதாச்சும் செய்தால் தான் வேலைக்கு ஆகும். அது கூட செய்யாமல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தும் வாய்ப்பை தவற விட்டுருக்காரு. ஆமாம், யார் கேட்கறதுக்கு இருந்தா 2016 டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளு நானும் கிடையாது. நீங்களா ஏதாச்சும் செய்து தேர்ந்தெடுத்துருக்கலாம். உங்களுக்கு அட்வைசர்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய படித்தவர்கள் நிறைய பேர் இவர் கூட இருக்கிறாங்க. அதே மாதிரி பிஆர்எஸ் போன்ற அமைப்புகள் இருக்குது டெல்லியில். யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து உதவி கேட்டிருக்கலாம். அதே மாதிரி சீனியர் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களும் உதவி இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே நாடாத நீங்கள் என்னால் ஒன்றும் தெரியாது, நான் ஃபஸ்ட் டைம் எம்பின்னு சொல்கிறது உகந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் எந்தெந்த கட்சிகளுக்கு யார் யாருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்த தரவுகளை பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை தற்போதைய நாடாளுமன்ற திரு பிரபாகரனுக்கே மீண்டும் திருநெல்வேலி தொகுதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் திரு மனோஜ் பாண்டியன், முன்னாள் எம்பி திரு மனோஜ் பாண்டியனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஞான திரவியத்திற்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. அமமுகவை பொறுத்தவரை தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய அமைப்புச் செயலாளர் ஆதித்தனுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று முன்னாள் எம்எல்ஏ அண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த இருவரில் யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பிரதானமாக காங்கிரஸ் தொகுதியாக இருந்த ஒரு இடம் திருநெல்வேலி தொகுதி. அந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸிற்கு அதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை பீட்டர் அல்போன்ஸ் இல்லாத பட்சத்தில் தனுஷ்கோடி ஆதித்தனுக்கும் இதில் வாய்ப்பு இருக்கலாம் என பேசப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இதை பார்க்கலாம். அதே போன்று திரு ராமசுப்பு, முன்னாள் எம்பி திரு ராமசுப்புவிற்கும் வாய்ப்பு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்த மூவரில் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் எனவும் இந்த மூவர்கள் பெயர்கள் தான் அதிகமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் அடிபட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதனுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாய்ப்பு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அவருடைய குடும்ப பின்னணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வைத்து பார்க்கும்போது திருநெல்வேலி தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அவர் இல்லாத பட்சத்தில் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இவைதான் பல கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக, அமமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய வேட்பாளர் வாய்ப்புகளாக கள தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த போட்டியிட வாய்ப்புள்ள ஒரு பட்டியல் நம்ம பார்த்தோம் திரு ஷாம். இதனுடைய உங்களுடைய மதிப்பீடு என்ன? ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதியாக இது மாறுமோ? ஒருவேளை நம்ம போட்டிருக்க இந்த வாய்ப்புகள் எல்லாம் உறுதிப்படுத்தப்படும் போது பீட்டர் அல்போன்ஸ், தமிழிசை இப்படி ஆன வாய்ப்புகள் எல்லாம் இது மனோஜ் பாண்டியன்லாம் இருக்கும்போது அப்படி ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற தொகுதியாக இது மீண்டும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு உள்ள ஒரு தொகுதி தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே திமுகவோடு இப்போது கூட்டணியில் இருப்பதால் பீட்டர் அல்போன்ஸ் வழக்கமாக அவர் தென்காசியை விரும்புவார். ஒருவேளை திருநெல்வேலியை விரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கணிப்பு வந்து சரிதான் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் தமிழிசையை பொறுத்தவரையிலே கருணாகராஜனுக்கு தான் வாய்ப்பு வரும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் தமிழிசை வந்து வடசென்னையை தான் ப்ரிஃபர் பண்ணி நிற்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் நின்ற அனுபவமும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அது பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அந்த வாய்ப்பு மாறும் என்று நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரையிலே அதிமுக பாவம் கையெறு நிலையிலே இருக்கிறது. யார் சேர போகிறாங்க, அவங்களோட என்ன ஆக போகுது, பிஜேபியோட சேர்ந்தா பெரிய மைனஸ் பாயிண்டாக மாறப்போகுது, இப்படி பலதரப்பட்ட சிக்கல்கள் அங்கே இருக்குது. திருநெல்வேலியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து வெரி ஸ்ட்ராங். அது வந்து பாளையங்கோட்டையும் சரி, கிறிஸ்டின் ஓட் பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இஸ்லாமியர்கள் ஓட் பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கும். மேலப்பாளையம் ஓட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக எதிர்த்து விழக்கூடிய ஓட்டு இருக்குது. ஆனால் அதிமுக அந்த இடத்துல ரொம்ப ஒரு சிக்கலில் தான். ஆனால் நயினார் நாகேந்திரன் மாதிரி ஆட்களுடைய பிஜேபி என்ட்ரி இதனுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் அந்த விஷயங்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு கிடையாதா? ரொம்ப நாட்களாக அந்த தொகுதியில் ஓரளவுக்கு செல்வாக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க, அவர்களுடைய இதெல்லாம் மாற்ற வாய்ப்பு சொல்கிறது சரிதான் செம்மல். நயினார் நாகேந்திரன் வந்து தொகுதியில் செல்வாக்கு பெற்றவர் தான், எல்லோருக்கும் பழகுவதற்கு இனியவர், நல்ல நண்பர் தான். ஆனால் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி என்று வந்தால் நயினார் நாகேந்திரனுக்கு அங்கு வெற்றி வாய்ப்பு என்பது நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த தொகுதியோட, அதுவும் சரி நாகர்கோவிலும் சரி, ரெண்டுமே வந்து அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து ரொம்ப ஒற்றுமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற ஒரு தொகுதி. எனது நண்பர்கள் வந்து நிறைய பேர் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் எல்லாம் இருக்கும். கடைசி வரைக்குமே வந்து அவங்கவுங்க ரிலிஜியனில் அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ரெண்டு பண்டிகையும் கொண்டாடுவாங்க. அது கிறிஸ்டின் ஒய்ஃபாகவே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது, காமராஜர் காலத்திலிருந்தே வந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் வந்து காமராஜர் இடைத்தேர்தலில் நின்று ஜெயித்த தொகுதி. அந்த ரெண்டுமே வந்து ரெண்டு மாவட்டமுமே வந்து காங்கிரஸோட ஒரு மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அது காங்கிரஸ் கட்சியோட அதிமுக இருந்தால் நேச்சுரல் அலையன்ஸு, காங்கிரஸ் கட்சியோட திமுக இருந்தாலும் அது காங்கிரஸுக்கு நேச்சுரல் அலையன்ஸு.
அப்படி இருக்கும்போது பீட்டர் அல்ஃபோன்ஸ் ப்ரிஃபர் ஆவாருன்னு நான் நினைக்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் ப்ரிஃபர் ஆவாருன்னு சொல்கிறாங்க. நான் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ்ன்னு பார்க்குறேன். இப்போ ஒரு ரீவேம் ஸ்டேஜுக்கு காங்கிரஸ் வருது, நாங்கள் மீண்டும் வந்தாகணும் அப்படின்ட்டு. நமக்கு பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள், தனுஷ்கோடி ஆயத்தன் மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்கள், ராமசுப்பு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள், இவங்க எல்லாம் இருக்கும்போது அதில் யாராவது ஒருவர் வந்தாலும் ஒரு ரீவேம்ப், ஒரு புத்துணர்ச்சியோடு களம் காண வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும். அப்போ ஒரு பலம் வாய்ந்த இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இடம் திமுக கூட்டத்தில் ஒரு வேளை போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. திருநெல்வேலி எல்லாம் கொடுத்து விளையாடுற இடத்துல திமுக இருந்ததுன்னா அப்போ திமுக அந்த அளவுக்கு பலகீனமாயிருச்சுன்னு தான் அர்த்தமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அதெல்லாம் ஷோர் ஷாட் கான்ஸ்டிடுவன்சிஸ். இப்போ கன்னியாகுமரி கூட இன்றைய அளவில் வந்து திமுக ஷோர் ஷாட் கான்ஸ்டிடுவன்சியாக தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் அது ஒரு 20 கான்ஸ்டிடுவன்சிஸ் நிச்சயமாக திமுக அது மேலே கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 20 கான்ஸ்டிடுவன்சி இருந்தாலும் அது 20 சாலிடாக இருக்கிற கான்ஸ்டிடுவன்சிஸ் தான் திமுக நிச்சயமாக விரும்பும். திமுகவுக்குள்ளாலே எவ்வளோ பேர், ஆவடியப்பலேருந்து ஆரம்பித்து பூங்கோதையிலேருந்து ஆரம்பித்து அந்த இதிலே பாருங்கள், அப்பாவும் இருக்கார். அப்பாவும் இப்போ தான் எம்எல்ஏன்னு ஒரு 49 ஓட்டுக்கு போனார். அந்த மாதிரி மைதீன் கான் அந்த திருநெல்வேலி பகுதியை பொறுத்தவரை எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் பேசலாம். எல்லாம் பெரும்பான்மைகளாக இருக்கிறார்கள். அதை விட இளைஞர்களும் இருக்கிறாங்க. இது அதாவது அந்த ஜென்ரேஷன் வந்து வழி விட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு 40கள் இருக்கிற நல்ல படித்த இளைஞர்கள், கட்சிக்கு தொண்டாற்றக்கூடிய இடத்தில் இருக்கின்ற பல இளைஞர்கள் வந்து இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வர்றதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. அது வந்து திமுகவினுடைய ஒரு பலவீனமாக பார்க்கப்படும். திருநெல்வேலி கொடுத்து விட்டால் தென்காசி அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கான்ஸ்டிடுவன்சியில் தான் கொடுக்க முடியும் என்று நினைக்கிறது. பீட்டர் அல்ஃபோன்ஸும் சரி, ராமசுப்புவும் சரி, இவர் சரி, நிச்சயமாக வெரி இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட்ஸ். என்னுடைய ஆதங்கம் எல்லாம் இதிலிருந்து ஏதோ ஒரு கேண்டிடேட் தானே வரும். மறுபடியும் பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவர்கள், ராமசுப்பு போன்றவர்கள் விட்டு போவார்களா என்ற அந்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்குதே தவிர, இவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டியவர்கள், அவர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அந்த ஐயம் எனக்கு இருக்கிறது. நிச்சயம் இல்லை, இந்த இடத்துல 2 விஷயத்தை பார்க்குறோம். சில தொகுதிகளில் சில கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கும், சில கேண்டிடேட்ஸ் வீக்காக இருப்பாங்க. சில இதில் கேண்டிடேட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கட்சி வீக்காக இருக்கும். ஆனால் இங்கே எல்லா கட்சியிலையுமே கட்சி பேஸுங்கிறது தனித்தனியாக ஐசோலேட்டாக இருக்குது. அதே மாதிரி கேண்டிடேட்ஸும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வேட்பாளர்களை கூட்டணிகள் முடிவு செய்யுமா, இல்லை வேட்பாளருடைய தனித்திறமையும் தனி பலமும் முடிவு செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேட்பாளருடைய தனி பலம் எப்போ முடிவு செய்யணும்னா, நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்டாலின் திருவாரூர் அந்த பேச்சே ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டாலின் என்னன்னா நிச்சயமாக அந்த என்டையர் ஆர்கனைசேஷனே ஒர்க் பண்ணும், எப்படி ஆனாலும் ஜெயிச்சிருவார், அதுவும் அந்த 63,000க்கு மேலே போகும் என்ற அந்த அடிப்படையில் தான் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஆளுமைகளாக இங்கே கிடையாது. ஒரு மனோஜ் பாண்டியன் எடுத்தாலும் சரி, வேறு சார் சொன்ன மாதிரி அதிமுக குழப்பம் நீடிக்கின்ற அந்த தருணத்தில் வந்து பிரச்சனை தான். இல்லை என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக ஆனால் நிச்சயமாக, அதாவது டிடிவி எல்லாரும் ஒருங்கிணைந்த அதிமுக ஆனால் அது நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நாயனார் நாகேந்திரன் விட்டு போகவில்லை என்றால் நிச்சயமாக அதிமுகவுக்கு களங்காணக்கூடிய இடத்தில் அதிமுக இருக்கும். நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகளும் சூப்பராக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். திமுகவிலையும் அதே பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ திமுகவில் இருக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை தாண்டி ஒரு பேன் தமிழ்நாடு ஃபிகராக யாரும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பீட்டர் அல்ஃபோன்ஸ் தான் இந்த ஒரு லிஸ்ட்டில் இருக்கார், இந்த பட்டியலில் இருக்கார். ஆனால் பீட்டர் அல்ஃபோன்ஸ் கூட அவருடைய பேஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த சென்ட்ரல் தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. அதனால தான் இப்போ அது போட்டியிட்டு ஒரு எம்எல்ஏவாக இருந்தார்னா, இல்லை என்றால் ஒரு எம்பியாக இருந்தாருன்னா நிச்சயமாக அவரும் நாம் ஒத்துக்கொள்வோம். அது இப்போது கடையநல்லூரில் நின்னார், தென்காசி நின்னார். அந்த மாதிரி அவர் வந்து இப்போவும் ஒரு சிட்டிங் எம்பி இல்லைனா ஒரு சிட்டிங் எம்எல்ஏனா அதற்கு ஒரு தனி வெயிட்டாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்போதைக்கு மதிப்பிட முடியாத ஒரு இடத்துல சூழ்நிலையில் ஒருவேளை நாளை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்தால் அந்த ஸ்டார் வேல்யூ கூட அவருக்கு இல்லை. அதாவது காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகள்னு நீங்கள் ஒரு 10 தொகுதியாவது பட்டியல் போடுதான் ஆகணும். 40 இல்லை, அந்த இடத்துல தான் அமமுக பற்றி நம்ம இது வரைக்கும் பேசல. அதனால் அமமுகனுடைய பிரசன்ஸ் நீங்கள் அதிமுகவிலேருந்து பிரிந்திருக்கக்கூடிய சூழல்ல திருநெல்வேலி களத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திரு தினகரனுடைய வீச்சு அந்த அளவுக்கு திருநெல்வேலி பக்கத்தில் போயிருக்கா இந்த குறிப்பிட்ட இடைவெளி காலத்தில்? நீங்கள் எப்படி அதை அப்சர்வ் பண்ணுறீங்க? இல்லை, கண்டிப்பாக ரொம்ப போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு டிடிவி தான் போனார். போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் இருந்தார். மற்றவங்களை யாரும் உள்ளவும் விடலை. திருநெல்வேலியை அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ரெகுலராக டூர் போகிறாரு. நான் பார்க்குறேன், அவரோட டூர் ப்ரோக்ராம்லேருந்து பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-8 தொகுதிகளை தொடர்ந்து வந்து அவர் பயணம் மேற்கொண்டுகிட்டே இருக்கிறார். அப்போ நிச்சயமான நோக்கம் வந்து அந்த தொகுதிகளில் வெற்றி பெறணுங்கிறதா அவரோட நோக்கமாக இருக்க முடியும். மட்டும் இல்லாமல் வந்து அதிமுகவோட மைனஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தும் ஒரு இயற்கையாக ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய ஒரு பணிதான். அந்த வகையில் வந்து அவங்களோட அமைப்பு செயலாளர் அண்ணாமலையோ அவங்களாம் ஒரு நல்ல கேண்டிடேட்டாக தான் இருப்பாங்க. அதாவது இதில் என்ன உண்மையான பிரச்சனை வரும்னா, காங்கிரஸ் கட்சிக்கும் அங்கே வந்து ஓட்டு வங்கி இருக்குது, அதை நம்ம வந்து ஒத்துக்கிடணும். திமுகவுக்கும் ஓட்டு வங்கி இருக்குது. அதிமுக ஓட்டு வங்கி குறைஞ்சி அது வந்து இப்போ வந்து அங்கே திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அது டிடிவி கையில் தான் இருக்குது.
ஆனால் காங்கிரஸும் திமுகவும் சேரும்போது அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடை வந்து நமக்கு தேர்தலை ஒட்டி தான் தெரியும். நீங்கள் இந்த இதுக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னீங்க, சுருக்கமான ஒரு பதில் உங்களை எதிர்பார்க்குறேன். ஆன்டி பிஜேபி மூட் மைனாரிட்டி இருக்கிறதுனால இருக்கும்னு சொன்னீங்க. ஆனால் சமீப நாட்களில் ஒரு பெரிய கேம்பெயின் பிஜேபி தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கு. சில தலித் லீடர்ஸ், அது கிருஷ்ணசாமியாக இருக்கலாம், இல்லை ஜான் பாண்டியனாக இருக்கலாம், அவர்களுடைய புதிய கோரிக்கைகள், அவர்களுடைய அந்த ஜாதி பட்டியல் கோரிக்கைகள் உள்ளிட்ட கோரிக்கைகள் ரொம்ப வலுவாக மாநாடு நடத்துறது, அமித்ஷா வர வைக்க ஒரு வாய்ப்புகளை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ஒருவேளை இது ப்ரோ பிஜேபி ஃபேக்டராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? நீங்கள் மைனாரிட்டி கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு சொல்கிறீங்க, நான் தலித் மக்களுடைய வாக்குகள், அவர்களுடைய அந்த அமைப்புகளுடைய வாக்குகளை பார்க்குறேன். அது ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டுக்கு அந்த அங்கே வழிவகக்கூடிய களம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல தான் அந்த கேண்டிடேட் பிளேஸ் எ மேஜர் ரோல். இப்போ வந்து திருநெல்வேலியில் வந்து ஜாதி கட்டமைப்புகள் உண்மையிலேயே அதிகம், அந்த டிவிஷன் வந்து உண்மையிலேயே அதிகம். சொல்லப்போனால் இந்த கயிறு கட்டி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாதி ரீதியாக வண்ண கயிறு, ஒரு கயிறுன்னு அதெல்லாம் வந்து திருநெல்வேலி ஏரியாக்களில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயந்தான். அப்போது மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு வந்து அங்கே ஒரு சாஃப்ட்னஸ் வரும். உதாரணமாக பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து அவர் அங்கே இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அல்ல, அதுவே கூட அவரோட பலமாக அங்கே மாறிவிடும். ஆக கேண்டிடேட் யார், அவரோட பின்புலம் என்ன, இதை வைத்து வந்து அங்கே தீர்மானிக்கப்படும். அந்த டிக்கெட்டுகள் வந்து அப்படி தான் அங்கே தீர்மானிக்கப்படும் போது காங்கிரஸ் கட்சிக்கு அது கிடைத்தால் கண்டிப்பாக வந்து டிடிவி மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா காங்கிரஸை வீழ்த்துவது கொஞ்சம் எளிதாக இருக்கும், களப்பணி வந்து அவங்க ஆற்ற மாட்டாங்க. திமுக வந்து பக்கத்து சீட்டு, இப்போ திருநெல்வேலி காங்கிரஸ் கொடுத்தா தென்காசி திமுகவுக்கு போயிடும், இல்லை தென்காசி காங்கிரஸ் கொடுத்தா திருநெல்வேலி திமுகவுக்கு வந்துடும். அப்போ பக்கத்து தொகுதிக்கு போய் வேலை பார்க்க போயிடுவாங்க. திமுகவோட பிரச்சனைங்கிறது அதுதான், காங்கிரஸ் கட்சியோட மைனஸ் பாயிண்ட் அதுதான். ஏன்னா வர்ற தொண்டனை ரீட்டைன் பண்ணி வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து அமமுக வந்து அங்கே அது அடிச்சு எறிய பார்த்து. திரு ஆர்கே, இறுதியாக உங்களோட ஒரு கேள்வி. கன்னியாகுமரி ஏற்கனவே பிஜேபி வசம் இருக்கிறது, அப்படியே தூத்துக்குடி திருநெல்வேலி வரை அவர்களுடைய வேலை வந்து கடந்த வருடங்களில் களப்பணியை நிறைய செஞ்சுருக்கிறாங்க. திரு ஷியாம் கிட்ட வச்ச அதே கேள்விதான், எந்த அளவிற்கு ப்ரோ பிஜேபி மூட் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களை வைத்து ப்ரோ பிஜேபியில் ஆன்டி பிஜேபி மூட் களத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முக்கியமாக தென் மாவட்டங்கள் என்ன ட்ரை பண்ணாங்கன்னா, ஒன்று வந்து அந்த ரதம் எடுத்துகிட்டு போனாங்க, அதன் பிறகு வந்து இந்த புஷ்கர் நடத்துனாங்க, தாமிரபரணியில் புஷ்கர் நடத்துனாங்க. ஆனால் இதில் ரெண்டுலேயும் பிரச்சனை இதுதான். சார் சொன்ன மாதிரி இந்த சாதி தான் ஓங்கி நிற்குதாங்க, மதம் ஓங்கி நிற்கல. கிறிஸ்டியன் வந்து ஹிந்துவை திருமணம் செய்வதில் பிரச்சனையே கிடையாது, ஊராக இருக்குது. அது கன்னியாகுமரியும் சரி, தூத்துக்குடியும் சரி, திருநெல்வேலியும் சரி. அப்போ அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து எப்படி நீங்கள் சாதி பிளவை மதப்பிளவை ஏற்படுத்த முடியும்? அங்கே தான் வந்து பிஜேபி வந்து தடுமாறி கொண்டிருக்கிறது திருநெல்வேலியை பொறுத்தவரை. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நாயனார் நாகேந்திரன் வந்து ஒரு நல்ல ஃபேஸாக அமைவார். ஆனால் அவருக்கு வந்து சார் சொன்ன மாதிரி இந்த பிஜேபி கலர் வரும்போது நிச்சயமாக அதில் ஒரு குட் பர்சன்டேஜ் வந்து கீழே தான். நாகேந்திரன் மட்டும் இல்லை, இப்போ கிருஷ்ணசாமியிலிருந்து ஜான் பாண்டியன் எல்லாருமே ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டுக்குள்ளே போகும்போது அது தேர்தல் நெருக்கத்தில் மொத்தமாக கன்சல்டேட் ஆனால் இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ஸ்டேக் பிஜேபி கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அடுத்த பிரச்சனை. அதுதான் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் இருக்கிறதா அடுத்த பிரச்சனையாக வருகிறது. அப்போ அந்த கேஸ்ட் ஹிந்துஸ் எல்லாம் ஒன்றா ஆயிடுவாங்க. கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் வந்து தனித்த ஒரு பெருசாகும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அந்த விரிசல் பெருசாக தான் போகும். அப்பவும் பிஜேபிக்கு பாதகமாக தான் வருமே தவிர அந்த கால்குலேஷனே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இங்கே வந்து சாதி பிளவு ஏற்படுத்த முடியாது, இல்லை மதப்பிளவு ஏற்படுத்த முடியாது, இது வந்து சாதியை ஒட்டி இருக்கின்ற ஒரு இடமாக ஊராக இருக்கிறது என்றது அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்கிறதே தவிர. பார்க்கலாம் கள தகவல் என்ன சொல்ல போகிறது, களச்சொல் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு கருத்து நன்றி. மீண்டும் ஒரு பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.